Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இன்று முக்கிய சவால் ஒன்று காத்திருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கொடுத்த அவகாசம் இன்று நிறைவடைய இருக்கிறது. எனவே சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் இன்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழியிருக்கிறார். இது பற்றி விரிவாக வழங்க நமது செய்தியாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைமுறை குறித்து செய்தியாளர் ரமேஷிடமும், பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் உள்ளதா, பிளவுபட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து செய்தியாளர் ஸ்டாலினிடமும் பேசலாம். ரமேஷ், தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது எப்படி சட்டப்பேரவையில் இன்று நடைபெறவிருக்கிறது? ரமேஷிடம் பேசுவதற்கு முன்பாக ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், தற்போது அதிமுகவில் தான் இருக்கிறது. நம்ம அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக தான் இன்று நானும் ரமேஷ் பேசியிருக்கிறோம் பல. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான அந்த வாக்கெடுப்பு இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, தமிழ்நாடு ஆளுநர் மே 13ஆம் தேதிக்கு முன்னதாகவோ அல்லது மே 13ஆம் தேதி அன்றோ நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமாக அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அவகாசம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். பேருந்துகள் மூலமாக தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பனையூர் கட்சி அலுவலகத்திலிருந்து அழைத்து வரப்பட்டார்கள். கடந்த பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். கடந்த 40 ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்றம் சந்திக்க இருக்கக்கூடிய 3வது நம்பிக்கை தீர்மானம் இது. ஒரு பெரும்பான்மையை அரசு நிரூபிப்பதற்கு நம்பிக்கை தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்படும். அந்த அடிப்படையில் கடந்த இந்த 40 ஆண்டுகளை பார்த்தோம் அப்படின்னா 1988 முதல் முறையாக அந்த நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தது. தற்போது தாவேகா தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் தலைமையிலான அரசு தன் அரசு மீதான பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார். இன்று தமிழக சட்டப்பேரவையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தான் தன் அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிவார். அதன் பிறகு அதன் மீதான வாக்கெடுப்பு நடைபெறும். தற்போது என்னுடைய ரமேஷும் இணைந்திருக்கார். ரமேஷ், நம்பிக்கை தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான ஒரு நடைமுறைகள் இருக்கும். அதாவது க்ளோஸ் டோர்ல தான் பண்ணுவாங்க. எண்ணிக்கணிக்கு முறை அப்படின்றதெல்லாம் இருக்கு. குரல் வாக்கெடுப்பு தீர்மானம் மூலமாக அந்த பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வரும்போது பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் அது குரல் வாக்கெடுப்பு. இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான அந்த நடைமுறைகள் வழக்கமா சட்டப்பேரவையில் எப்படி இருக்கும் உங்களுடைய பதில்? நிகழ்ச்சி நிரல்ல இது போன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்குமே அரசினர் தீர்மானம், திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் கீழ்காணும் தீர்மானத்தை முன்மொழிவார் என்று இன்றைக்கு பேரவை செயலாளர் சீனிவாசன் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் நேற்று இரவே இந்த நிகழ்ச்சி நிரலை கொடுத்திருக்கிறார். அதாவது முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை நம்பிக்கை தீர்மானம், ஆங்கிலத்திலும் சொல்லியிருக்கிறார்கள் கவர்மெண்ட் மோஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள், எக்ஸ்பிரஸ் இட்ஸ் கான்பிடன்ஸ் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் விச் சி ஜோசப் விஜய் இஸ் த சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லி இந்த அஜெண்டா காப்பியை சட்டப்பேரவை அனைத்து செய்தியாளர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு பார்க்கும் போது இது எப்படி அப்சல்யூட் மெஜாரிட்டியா என்ன நிறைய பேர் டவுட் இருக்கும். அதாவது சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் பாதிக்கும் மேல் ஒருவர், உதாரணமாக இன்றைக்கு 210 பேர் தான் சட்டப்பேரவைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் 106 எம்எல்ஏக்கள் இருந்தால் இந்த அரசு தப்பிக்கும். 2017 நீங்க சொன்னது போல அப்போது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கோரிய போது 122 பேர் ஆதரித்தார்கள், 11 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டார்கள். அப்பொழுது திமுக வெளியேற்றப்பட்டது, 89 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி 8 உறுப்பினர்கள் இருந்து அவர்களும் வெளியேறினார்கள், ஐயுஎம்எல் வெளியேறினார்கள். 122 பேர் இருந்ததால் அந்த ஆட்சி அப்போது 4 ஆண்டு காலம் தப்பித்தது. குறிப்பாக குறிப்பிட்டது, அதாவது அவை பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்கு, அறுதி பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்கு. அவை பெரும்பான்மையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அவைக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினருடைய அடிப்படையில், அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை அடிப்படையில் தான் அந்த ஓட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் எடுக்கப்படும். அறுதி பெரும்பான்மை போது எல்லாருமே கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க அப்படின்னா அதுல எவ்வளவு மெஜாரிட்டி இருக்கு, அந்த அப்சல்யூட் நம்பர்ஸ் என்ன அப்படி 118 உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் அது அந்த பெரும்பான்மை அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படும். இன்று ஒருவேளை திமுக புறக்கணிக்கும் பட்சத்திலோ அல்லது வெளிநடப்பு செய்யும் பட்சத்தில் அது அவை பெரும்பான்மைக்கு போகும்பொழுது
எளிதாக வந்து தாவேகா அரசை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான பெரும்பான்மையை நிரூபித்து விடும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்ப காமராஜர் வந்து குறிப்பாக வந்து மன்னார்குடி எம்எல்ஏ அவர் வந்து முதலமைச்சரை சந்திக்க போறாரு. ஏற்கனவே இவர்களுக்கு 108ல ஒன்று திருச்சி கிழக்கு வேக்கண்ட், திருப்பத்தூர் எம்எல்ஏ ஓட்டு போட முடியாது. மற்றொரு 3 சபாநாயகர் 105 இருக்கிறது. ஏற்கனவே விசிகா உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு 13 சேர்த்தால் 118 வந்திருக்கிறது. அதே போல 119 காமராஜ் கொடுத்துட்டார். நீங்க சொல்றது ஏடிஎம்கே எம்எல்ஏ சப்போர்ட் பண்றாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அரசு மெஜாரிட்டியை கண்டிப்பாக நிரூபித்துவிடும். அதற்கு பிறகு முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். அதே போல எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த மோஷன்ல பேசலாம். இதுக்கென்று வழிமுறைகளே இருக்கிறது. 2017 அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் யார் யாரெல்லாம் பேசினாங்க. எடுத்த எடுப்பிலே முதல் முறையா வந்து அப்ப செம்மல பேசும்போது எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஸ்பீக்கர் வந்து தனபால் வந்து இல்ல ஸ்பீக்கர் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாரு. நீங்களாம் கூட அந்த அவையில நம்ம 2 பேர் இருந்திருந்தோம். இது போன்ற நடைமுறைகள் நடைபெற்று அதாவது திரைசீலைகள் இட்டு மூடப்படும். அதே போல எண்ணி கணித்தல் 6 டிவிஷனா பிரிச்சு முதல் டிவிஷன்ல முதல்ல எந்திரிப்பாங்க. முதலமைச்சருக்கு ஒரு டிவிஷன் ஒரு 30 பேர் இருப்பாங்க. இந்த தீர்மானத்தை யார் யாரெல்லாம் ஆதரிக்கணும்னு கேட்பாங்க, எண்ணிப்பாங்க. அதே போல எதிர்ப்பவர்கள் யாரும் இருப்பாங்க, அதையும் எண்ணிப்பாங்க. இதே போன்று 6 பிரிவுகளாக பிரித்து பாக்ஸா பிரிச்சு ஓட்டு எடுப்பு நடக்கும். அதற்கு பிறகு அறிவிப்பார்கள். அதே போல 3 முறை மணியோசை அளித்து யாரா வராம இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு கூப்பிடறதுக்கான நடைமுறையும் இருக்கு. அதே போல எலக்ட்ரானிக் கெசட் எதுவும் எடுத்துட்டு போக கூடாது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. அவை காவலர்கள் கட்டுப்பாட்டில் முழு அவையும் சென்றுவிடும். இது ஏடிஎம்கே எம்எல்ஏ நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? ரமேஷ் பாலா, நீங்க ரமேஷ் சொன்னது கேட்டிருப்பீங்க. அதாவது பொதுவா வந்து இந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2017 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அரசு கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தின் போது நானும் இருந்தேன், ரமேஷும் வந்து அவைக்குள்ள இருந்தோம். அதாவது வந்து அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் டோர் கம்ப்ளீட்டா வந்து அவை காவலர்களாகட்டும், அவைக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களாகட்டும், அதே போல அமைச்சர்களுடைய உதவியாளர்களாகட்டும் யாருமே வந்து அவைக்குள்ள இருக்கக்கூடாது. ஒன்லி உறுப்பினர்கள் மட்டும்தான், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவை நடத்தக்கூடிய சபாநாயகர் அப்படின்ற அடிப்படையிலும், அதே போல சட்டமன்றத்துடைய அதிகாரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. சட்டப்பேரவையுடைய அதிகாரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. கம்ப்ளீட்டா வந்து அந்த அசம்பிளி ஹாலை வந்து கம்ப்ளீட்டா மூடிடுவாங்க. எல்லாமே வந்து மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி தான் இருக்கும். அங்கு இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் போது ரமேஷ் சொன்ன மாதிரி வந்து 6 டிவிஷன் இருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும். சபாநாயகர் வந்து இப்ப நடுவில் அமர்ந்திருக்காரு அப்படின்னா அவருடைய வலதுபுறம் வந்துட்டு 3 டிவிஷன் 3 பிரிவுகளும், அதே போல இடதுபுறம் வந்துட்டு 3 பிரிவுகளும். ஒவ்வொரு டிவிஷனா வந்துட்டு அவங்க பேரை சொல்லி வந்து கூப்பிடுவாங்க. பேரை சொல்லி கூப்பிடும் போது அந்த ஹெட் கவுண்ட்ஸ் எண்ணிக்கணிக்கும் முறை அப்படின்றது அடிப்படையில் யாரெல்லாம் ஆதரவோ அவங்கெல்லாம் அமரலாம், யாரெல்லாம் எதிர்ப்போ அவங்க நின்றுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த எண்ணிக்கணிக்கும் முறை, அந்த நம்பிக்கை தீர்மானம் வந்து கொண்டு வரப்படும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தோம்னா முதல் முறையாக இந்த நம்பிக்கை தீர்மானத்தை முழுவதுமாக நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு தாவேகா அரசு அந்த இசைவை தெரிவித்ததன் அடிப்படையில் இன்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்கள் நம்மளுடைய தொலைக்காட்சி வாயிலாக கூட வந்து இந்த நம்பிக்கை தீர்மானத்தை எப்படி நடக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்ப நம்ம சொல்றதை வச்சு மட்டும்தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனால் முதல் முறையாக இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுனால இது எப்படி நடக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நாடாளுமன்றத்திலாம் நடக்கும் இந்த எஸ் ஆர் நோ அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரியும். அதனால தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக லைவ் டெலிகாஸ்ட் மூலமாவே வந்துட்டு பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதிமுக உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதா சொல்லப்படுது. ஆனா நம்ம இன்னைக்கு காலையில் கூட விசாரிக்கும் பொழுது ஒரு நம்பர்ஸ், எக்ஸாக்ட் நம்பர்ஸ், அதாவது மோர் ஆர் லெஸ் 28க்கு கூட குறைய உறுப்பினர்கள், இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிருப்தியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவான தன்னுடைய வாக்குகளை செலுத்த சொல்லி எதிர்பார்க்கப்படுது ரமேஷ். அது எக்ஸாக்ட் நம்பர்ஸ், அதாவது நம்ம நேற்று கூட வந்து சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தலைமையிலான தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு தாண்டி உண்மையிலேயே அதிமுக யார்கிட்ட இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ளோர் டெஸ்டா தான் மாறி இருக்கு. ஏன்னா எவ்வளவு நம்பர்ஸ் யார்கிட்ட இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் சட்டமன்றத்துக்குள்ள கட்சி யாருடைய கண்ட்ரோல்ல போகுது அப்படின்றது தெரியும். ஏன்னா 2 பேருமே சட்டமன்ற குழு தலைவரை நியமிச்சிருக்காங்க, கொறடா போட்டிருக்காங்க, துணைத் தலைவரை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லா 2 சைட்லயுமே போட்டிருக்காங்க. ஆனால் தற்போது வரைக்கும் சபாநாயகர் யாருக்கும் தன்னுடைய அனுமதியை வந்து கொடுக்கல. இந்த ஒரு சூழல்ல தான் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை வந்து அவங்க நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கு செலுத்தினா அவங்க மீது இந்த கட்சி தாவல் தடை சட்டம் போகுமா அப்படின்றதுலாம் ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம இது பத்தி நம்ம இந்த லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை கொறடாவே வந்து சபாநாயகரால் நியமிக்கப்படலன்னா கூட ஒரு கட்சியின் சார்பில் அந்த தலைமை அல்லது அந்த கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர் வந்து யாராவது சபாநாயகரை அணுகும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை
எடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு. ஆனால் தாவேகா அரசை இவர்கள் ஆதரிக்கும் பொழுது சபாநாயகர் அந்த முடிவை எடுப்பாரா அப்படின்றது தெரியல. அது பரிசீலனைக்கு தான் போகும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். திமுகவை பொறுத்தவரை 59 உறுப்பினர்களுக்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அனைவருமே சட்டப்பேரவைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. கொறடாவாக ஏவா வேலு வந்து அனைத்து எம்எல்ஏட்டையும் பேசியிருக்காரு. எனவே அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, ஒன்னு வெளியேறலாம். ஏன்னா 2017 ஒட்டுமொத்தமா வெளியேற்றப்பட்டார்கள். நீங்க அந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எதிராக இருக்க ஓட்டுகள் ஒண்ணுமே இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா 11 ஓட்டுகள் மட்டும்தான் இருக்கும். எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய ஓட்டுகளோ காங்கிரஸ் ஓட்டுகளோ கணக்கில் எடுத்துக்கல. 11 பேர் ஓபிஎஸ் 11 பேர் மட்டும்தான் வந்து எதிர்த்து வாக்கப்பட்டாங்க. திமுகவை பொறுத்தவரை எதிர்த்து வாக்களிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதிர்த்து வாக்களித்தால் 59 இருக்கும், தேமுதிக ஒன்று இருக்கும் எதிர்த்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு என்று சொன்னால் 4 எம்எல்ஏக்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான நிலைப்பாடு, குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்க சொன்னது போல இபிஎஸ் பக்கம் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சிடும். அதே போல வேலுமணி தரப்புல என்ன இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். இது வந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலே வருங்காலத்தில் எப்படி போகும் அப்படின்றதுக்கான முன்னோட்டமான ஒரு கணிப்பு கூடிய ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பாக கூட இருக்கும் ஸ்டாலின். அதுவும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் கூட கடந்த 2 நாட்களாக எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது திமுக இருந்த கூட்டணியாகட்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணியாகட்டும் எல்லாரையுமே போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழலை வந்துட்டு அவர் உருவாக்க முயற்சி செய்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பாகவே இது போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்றது தன் அரசின் மீதான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் முயற்சியாக தான் இது அரசியல் விமர்சகர்களால் வந்து பார்க்கப்பட்டது. பல்வேறு விஷயங்கள் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. சரியாக காலை 9:30 மணிக்கு இந்த நம்பிக்கை தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் வந்து கொண்டு வரப்படும். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வரை அந்த நடைமுறைகள் நடைபெற்று முடிந்து அதன் பிறகு சட்டமன்ற குழு தலைவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் என அனைவருமே பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பலா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாலின். ஃப்ளோர் டெஸ்ட் தொடர்பாக 2 பேரும் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் எப்படி நடைபெறும், அதிமுக திமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். புதிய தலைமுறையும் சிறப்பு நேரலை செய்யவிருக்கிறது. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.